ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த நாளில் ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு நீங்க பேச ஆயத்தமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே யாரோ ஒருவர் என்கிற ஒரு தலைப்பின் வாயிலாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்திலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லது இயேசுவை அறியாத மற்ற நம்பிக்கை உள்ள ஜனங்கள் கூட சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். நான் பிரயாணப்பட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். எதிர்பாராத விதமாக என்னுடைய பர்ஸ் தொலைந்து விட்டது. முகமறியாத யாரோ ஒருவர் எனக்கு அந்த பிரயாணத்திற்கான செலவை கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். அல்லது என்னுடைய வாகனம் எதிர்பாராத ஒரு விபத்தில் சிக்கிக் கொண்டது. ஆனால் முகம் தெரியாத யாரோ ஒருவர் எனக்கு உதவி செய்து என்னை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து என்னை பிழைக்க வைத்திருக்கிறார்கள். யாரோ ஒருவர் செய்த உதவியினால் இன்றைக்கு நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அநேக மக்கள் இந்த உலகத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலும் கூட ஒரு அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து, அவனுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டான போது ஆபிரகாம் லோத்தை அழைத்து, நாம் சகோதரர்கள், நாம் இப்படி வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன் என்று சொல்லி அவனும் அவன் சகோதரரும் சமாதானமாய் பிரிந்து போகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதோம் கொமோரா என்கிறதான அந்த பட்டணம் கர்த்தருடைய தோட்டத்தை போல செழிப்பாய் இருந்தபடியால் அங்கே லோத்து பிரயாணப்பட்டு போனதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் நடந்த சம்பவம், லோத்து இருந்த தேசத்தின் ஜனங்கள் கொடுமையான பாவம் செய்தபடியால் தேவன் அந்த தேசத்தை அழிப்பதற்காக தம்முடைய தூதர்களை அந்த பட்டணத்துக்கு நேராக அனுப்பும் போது ஆபிரகாமை சந்தித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தான் செய்ய போகிறதை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கர்த்தர் சொன்னார். அந்த தேசத்தை எப்படி அழிக்கப் போகிறேன் என்கிற காரியத்தை ஆபிரகாமோடு தேவதூதர்கள் இடைப்பட்ட போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவ சமூகத்தில் 50 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால் அழிப்பீரோ, 45 நீதிமான்களை கண்டால் அழிப்பீரோ, 30 நீதிமான்களை கண்டால் அழிப்பீரோ, 20 நீதிமான்களை கண்டால் அழிப்பீரோ, 10 நீதிமான்களை கண்டால் அழிப்பீரோ என்று போராடி ஜெபித்த ஜெப அனுபவத்தை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. ஆனால் அதற்கு பின்பு நடந்த அந்த காரியங்களை பார்க்கும்போது தேவன் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் ஒரு பெரிய அழிவிலிருந்து பாதுகாத்ததை நாம் வாசிக்க முடியும். அன்றைக்கு லோத்து பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் யாரோ ஒரு ஆபிரகாம் அவனுக்காக தேவ சமூகத்தில் நின்ற காரியங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்ததற்கு காரணம் யாரோ ஒருவர் நமக்கு நற்செய்தி அறிவித்ததினால். இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற கர்த்தர் யாரோ ஒருவரை பயன்படுத்தினார். நாம் ஆசீர்வாதத்தை பெற யாரோ ஒருவரை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக, உங்கள் ரட்சிப்பிற்காக, உங்கள் சுகத்திற்காக, உங்கள் விடுதலைக்காக, உங்கள் நன்மைக்காக இந்த தேசத்தில் யாரோ ஒருவரை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள்
ஆண்டவருக்கு சொல்ல வேண்டிய ஒன்று, யாரோ ஒருவரை என் வாழ்க்கையில் நீர் பயன்படுத்தினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரோ ஒருவரை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தபடியால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். ஏன் இன்றைக்கு முழு நேர ஊழியக்காரியாக கூட நீங்கள் மாறி இருக்கலாம். இன்றைக்கு உலகத்தின் பல மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் வந்திருக்கிறதற்கு காரணம், தற்கொலை முடிவை நோக்கி ஓடி போன உங்களுக்கு யாரோ ஒருவர் நற்செய்தி அறிவித்ததினால் இன்றைக்கு நீங்கள் ஜீவன் பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த யாரோ ஒருவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். என்று சொன்னால் அந்த யாரோ ஒருவரை உங்கள் வாழ்க்கை பாதையில் அனுப்பினவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்குமானால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லாகிம் டிவி என்கிறதான இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை மறக்காமல் எங்களுக்கு எழுதுங்கள். உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே நாங்கள் கோடிடுகிறதான அந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காலை தியானத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. God bless you.